ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி சண்டே. ஸோ எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கம்மன் பார்க்குக்கு போகணும். அண்ட் கம்மன் பார்க்கில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஸோ நான் மட்டும் போனால் எப்படி, அதுக்காக தான் உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெங்களூரில், அதுவும் மிட் ஆஃப் த பெங்களூரில் இப்படி ஒரு சூப்பரான பார்க் இருக்குன்றது நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் கைஸ். ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா சுற்றி மரம் செடி கொடி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு போன உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா ட்ரெயின் தான். இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அடல்ட்ஸ் எல்லாமே போகலாம் அண்ட் கிட்ஸும் போகலாம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளேயே நிறைய இருக்குங்க விளையாடுறதுக்கு. எல்லாமே அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க் இருக்குது. ஸோ இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் வாக்கிங் கூட எல்லோரும் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய பார்க் இது. பெங்களூர்லேயே வந்து ரொம்ப பெரிய பார்க்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஃபேமிலியோடு போயிட்டுருந்தோம். அண்ட் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. இன்றைக்கி சண்டேயில் அதனால் நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே போய் எல்லா ரைடும் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஒரு ரைடும் விடலை. அது எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே வந்து வரும். அடுத்தடுத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை பாருங்கள் கைஸ், இது எல்லாமே ஒரு ரைடு தான். சூப்பராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ட்ராகன் நினைக்கிறேன் இதுவும் ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ரைடு என்னென்னா போட்டில் போனோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. அப்புறம் இப்போ பாருங்கள் ட்ரெயின் வரும் பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த பார்க் வந்து ரொம்ப பெரிய பார்க்காக இருக்குது. ஒரு காடு மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. எக்கச்சக்கமான செடி மரம் கொடி எல்லாமே இருக்குது. அது அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இங்கே பாருங்கள், இதுதான் நான் சொன்ன ட்ரெயின். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஜாலியாக இருக்குல்ல. கிட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. எனக்கு பெங்களூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டேன்றதுனால தான் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் இங்கே பாருங்கள், ஒரு ரைடுக்கும் நாங்கள் போகும்போது எப்படியோ ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ண வேண்டியதாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அவ்வளோ பேர் நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே சண்டேன்றதுனால. அண்ட் எல்லாருமே கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்கள், நாங்களும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோன்னு. என்னோடய கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு மினி அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னே சொல்லலாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே. இங்கே பாருங்கள், இந்த எல்லா ரைடுமே நாங்கள் ட்ரை பண்ணோம். ஒன்றுக்கும் தனித்தனியாக நம்ம சார்ஜ் பண்ணோம். அண்ட் சார்ஜஸும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லைங்க, ரொம்ப அஃபோர்டபுள் தான். ரைடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து 30 rupees 40 rupees அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் எல்டர்ஸும் இந்த ரைடில் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தனி சார்ஜ் அண்ட் கிட்ஸுக்கு தனி சார்ஜாக இருக்குது. இங்கே ஆல் ஓவரில் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்க்கை வந்தீங்கன்னா மறக்காமல் மோர் வாங்கி குடிங்க. நிஜமாகவே சொல்கிறேங்க, அந்த மாதிரி ஒரு மோர் இது இருக்குது. நான் குடித்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் 2 மோர் வாங்கி குடித்தேன். நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் வீடியோக்காக சொல்லலை. எனக்கு என்னமோ ஒரு ஊட்டிக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குங்க. பாருங்களேன், இப்போ பெங்களூரில் கிளைமேட்டும் உங்களுக்கு ஊட்டி மாதிரி தான் இருக்குது. சில்லுன்னு இருக்குது. மார்னிங் ஆனால் உங்களுக்கு நல்லா வெயில் அடிக்குது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது. ஈவினிங்லாம் நல்லா மழை பெய்யுது. அதனால் ஒரு மிக்சடு கிளைமேட்டாக தான் இருக்குது பெங்களூர். இப்போது நல்லா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. நல்லாயிருக்கு. அப்புறம் நான் எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த கம்மன் பார்க்குக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வந்து பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து தனியாக இருக்கும். சும்மா குழந்தைங்க விளையாட பார்க்கலாம் தனியாக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல நான் பார்க்குறதுனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்மளும் வந்து ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காரலாம். ஸோ கிட்ஸும் வந்து ஜாலியாக அவங்க வந்து விட்டால் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் பார்க்கும் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து ரைடும் இருந்துச்சு. அதனால் வந்து பார்க் வேணும்னா அங்கே போய் குழந்தைங்க விளையாடலாம். அண்ட் ரைட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணணுன்னா இங்கேயும் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ஆல்மோஸ்ட் பார்க்குறீங்க பாருங்கள், குழந்தைங்கள எவ்வளோ அழகாக விளையாடிட்டுருக்காங்கன்னு. அண்ட் இது சொல்லியே ஆகணுங்க கண்டிப்பாக. கிட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. ஏன்னா வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப பயப்படுறாங்க.
ஆக்சுவலாக இந்த ரைட் நான் வேண்டாம் தான் சொன்னேன், இருந்தாலும் இவங்க கேட்கல. கண்டிப்பாக போயே ஆகணும் தான் போனாங்க. என்னென்னா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இந்த ரைடு. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எப்படி போது பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பழக்கப்படுத்தணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பயம் விட்டு போகும். இல்லைன்னா ஐயோ இது பண்ணால் பயமாக இருக்குமோ, அது பண்ணால் பயமாக இருக்குமோ, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து விடக்கூடாது. எல்லாமே பார்த்து பழகி தைரியத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருந்தோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பாப்பா செம்மையாக அழுதுட்டு இருந்தான். எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரைட் வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு ஆகிடுச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். நல்லா இருந்துச்சு. இது இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து இப்போ நம்ம சின்ன வயசுலலாம் ராட்டனம் சுற்றுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஜாலியாக இருந்துச்சு சின்ன வயசில். ஒரு 10 ரவுண்ட்னா கூட ஜாலியாக ராட்டம் சுற்றிட்டு இருக்கலாம். பட் இப்போ ஒரு ரவுண்டு இப்படி சுற்றும் போதே ஃபுல்லாக ஒரு மாதிரி மயக்கமாக வந்துச்சு. அண்ட் மேபி கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு செட் ஆகலை. நல்லா ஆல்மோஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஓகே தான். இது வந்து ஒரு மினி ட்ராம்பலின். இதுக்கும் சார்ஜ் வந்து 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஒரு 10 minutes விட்டாங்க உள்ள. அதுவும் இல்லாமல் ஒரு 6 இல்லை 7 அந்த ஏஜ்குள்ளே தான் வந்து இந்த குட்டி ட்ராம்பலினில் விட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னு. அண்ட் கிட்ஸ் என்ஜாய் பண்ணவங்களும் இல்லையோ, நான் பார்த்த வரைக்கும் பெரியவங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் சேர்ந்து சின்ன குழந்தையாகிட்டாங்க. என்னோடய பாப்பாவும் இங்கே பாருங்கள் ஜாலியாக விளையாடிட்டுருக்காரு. நான் எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நாங்களும் ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே. பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த ரைடெலாம் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து டூர்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ரைடெலாம் விளையாடி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அப்புறம் என்னன்னு தெரில, இப்போ அது மேலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போகல. அதனால் இதுவும் அந்த பக்கம் போனது இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே பெங்களூருக்கு வந்ததுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் வந்து தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இதுக்கு அப்பன் சுவாசம் கண்டிப்பாக மயக்கம் வாமிட்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த ரைடுக்கு மட்டும் போகவே போகாதீங்க தயவு செஞ்சு. நானுமே போகல, என்னோடய கிட்ஸை நான் அலோவ் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த ரைடு போனாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வாமிட் வரும்ன்றது எனக்கு தெரியும். ஸோ இதுலேயே போயிட்டு ஃபுல் எனர்ஜியும் இங்கேயே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு ரைட் மட்டும் நாங்கள் போகலை. மற்றபடி எல்லா ரைடையும் நாங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ், என்னோடய ஃபேவரட் போட்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல, ஜாலியாக இருந்துச்சுங்க நிஜமாகவே. இங்கேயும் வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஆக்சுவலாக 2 ரவுண்டு கூட்டிகிட்டு போனாங்க. அண்டு இது வந்து 4 பேர் நாங்கள் போனோம். ஏன்னா 80 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. மேபி ஒருத்தருக்கு 20 rupees இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கேயே ஜாக்கெட்ஸ்லாம் வச்சு தான் இருந்தாங்க. அண்ட் வேணும்னா எடுத்து நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் மெயினாக கிட்ஸுக்கு வேணுன்றதுனால அவங்களுக்கு மட்டும் எடுத்து போட்டு விட்டுருந்தேன். என்னடா ஒரு பார்க்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்னா, எஸ் ஆமாங்க, எனக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நானுமே பார்க்காக தான் இருக்கும்னு நான் நினச்சேன். நானுமே இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறமே தான் தெரியுது எல்லாமே அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு அப்படின்னு. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. கர்நாடகா பீப்புள் நிஜமாகவே ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு. லாங்குவேஜ்லையும் சரி, இல்லை வேறு எதாவது ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, இமீடியட்டாக செய்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப பாராட்டுறேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லா அழகாக தமிழ் தெரியுது. நம்மளுக்கு நல்லா ரிப்ளையும் தமிழில் கொடுக்குறாங்க. நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இந்த மினி மைக்கேல் ஜாக்சன் இங்கே டான்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆடிருக்காங்கன்ட்டு. இவர் வந்து அந்த ரோப் வச்சு எதுவும் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை வச்சு தான் ஆடிட்டுருக்கு டான்ஸு. செம்ம ஸ்டெப். மைக்கேல் ஜாக்சன் எப்படி போடுவாரோ அதே மாதிரி ஸ்டெப் போட்டிருக்கு. வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து நம்ம ஊரில் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா பொம்மைலாட்டம் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என்னென்னா பொம்மையை வச்சு டான்ஸ் ஆடுவாங்க. இது என்னென்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்திருக்கு போல இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி, அப்புறம் டக் மாதிரி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இவரும் அழகாக குழந்தைங்க கிட்ட போய் டான்ஸ் ஆட வச்சு, இது பாருங்கள் மிக்கி மவுஸ், அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி யூடியூப்பில் நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு நிஜமாகவே நேரில் வந்து இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கிட்ஸுக்கும் அதே மாதிரி தான். அவங்களும் மெமரியாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகணும், இதை செஞ்சோம் அதை செஞ்சோறது
கண்டிப்பாக என் குழந்தைங்களாம் ரொம்ப நாள் நல்லா ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஒரு விஷயமும் மைன்யூட்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. இதில் அல்டிமேட் என்னென்னா அவங்களோட டான்ஸ் தான் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் இது வரைக்கும் இந்த பொம்மலாட்டம்லாம் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள், கிட்ஸ் கிட்டே இவ்வளோ அழகாக ஜாலியாக டான்ஸ் ஆடி காமிக்கிறதுல மிக்கி மவுஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் எல்லாம் ஆடி கலைச்சி முடிச்சாச்சு. ஸோ வெளியே வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே ஸ்நாக்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. வெளியிலையும் சரி, இல்லை நீங்கள் பார்க் உள்ளே போனீங்கன்னாலும் சரி, நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குது. நம்மளுக்கு என்ன வாங்குறது தெரியல, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ சீசன்றதுனால என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் மாங்காய் வச்சுருந்தாங்க. அது எப்படி வாங்காமல் விட்டுருவோமா? போன உடனே ஃபஸ்ட்டு வேலை மாங்காய் வாங்கி சாப்பிட்றது தான். அது போட்டு புளியா சுழி போட்டதுக்கப்புறமேட்டு தான் மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம்ங்க. உள்ளே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஃபிஷ் எக்ஸிபிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. கலர் ஃபிஷ்ஷஸ். இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸில் எவ்வளோ பெரிய ஃபிஷ் வச்சுருக்காங்க பாருங்கள். அதுலேயே வந்து என்ன ஃபிஷ்ஷு, அதோட ரேட் என்ன, அதெல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அவங்க டச் பண்ணுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஆகும். அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இதுவும் கபன் பார்க்கு தான். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி பார்க் இருக்குது, பேக் சைடில் வந்து இந்த மாதிரி எல்லாமே ரைடர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் வெளியில் என்ட்ரன்ஸில் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. என்ட்ரன்ஸில் வரும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபிஷ் அக்வாரியம்ன்ட்டு. எல்லாமே ஒரே இடத்துல தாங்க இருக்குது. அதுக்காக தனித்தனியாக போய் பார்க்கணுன்றதுவே கிடையாது. இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு ரேட் போட்டிருக்காங்க எவ்வளோன்னு, 6500 அந்த ஃபிஷ்ஷு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலரான ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுலுமே தனித்தனியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரே இடத்துலையே பார்க்குற மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்கீங்க. ஒரு டூர் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நல்லா மார்னிங் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. இதை பாருங்கள், ஒன்று எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் கண்டிப்பாக பெங்களூருக்கு வந்தீங்கன்னா உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு வாங்க. கபன் பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லாத்தையும் சுற்றி காட்டுங்க. அவங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. கோல்ட் ஃபிஷ் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? மிக்சடில் இருக்குது எல்லாமே. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே அந்த லைட்ஸ் போட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் உள்ளேயும் டெக்கரேஷன்ஸ்லாம் வேறு லெவல் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சு ஒரு 4 ஃபிஷ்ஷை மெயின்டைன் பண்ணணுன்னாலே முடியலை. அட்லீஸ்ட் வீக்லி ஒரு த்ரைஸாவது நம்ம அந்த ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணி வாட்டரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். பட் இங்கே இவங்க எப்படி தான் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு? அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே கலர் ஃபிஷ்ஷஸ், டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க நிஜமாகவே. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, சிங்கிளாக நீங்கள் வரதை விட உங்கள் ஃபேமிலியோடு வாங்க. அப்போ தான் நல்லா என்ஜாய் பண்ண முடியும். ஒரு 10 பேர் சேர்ந்து வந்தால், ஃபேமிலியில் எல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னும் நல்லா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபிஷ் இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த ஃபிஷ்ஷோட பேர்லாம் தெரியலங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன். அண்ட் என்னென்ன ஃபிஷ் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்ன ஃபிஷ்லாம் உங்களுக்கு தெரியும்னு. அண்ட் இந்த ஃபிஷ்ஷும் எனக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்றோமே அந்த ஃபிஷ்ஷோட நேமும் எனக்கு என்னென்னு தெரியாது. ஒரு 2-3 பேர் தான் தெரியும். மற்றபடி எல்லாரும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோ டெக்கரேஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளேயே இந்த டேங்க்குள்ளே ஃபிஷ் டேங்க்குள்ளே இவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது என்ன ஃபிஷ்ஷுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பெங்களூரில் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சீ ஃபுட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஆக்சுவலாக. இதெல்லாம் நம்ம சென்னையில் நல்லா கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் பெங்களூரில் நான் அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃபிஷ் எல்லாம். அதுவும் நம்மளுக்கு சீ ஃபுட்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த சீ ஃபுட்ஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் சென்னைக்கு வந்தேன்னா கண்டிப்பாக அதெல்லாம் போய் ட்ரை பண்ணணும். அந்த சீ ஃபுட்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன்.
இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குன்னு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, கலர் கலராக இருக்குல்ல. ஜாலியாக அவங்க பாட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, விளையாடிட்டுருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு சைடு போனால் அதே சைடில் தான் எல்லோரும் போகிறாங்க, இன்னும் அந்த பக்கம் போனால் எல்லோரும் ஒரே பக்கமாக போயிட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா இதில் புரியும். நீங்கள் பாருங்கள், நாங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது செம்ம மழைங்க, சரியான மழையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இது பாருங்கள். ஸோ கைஸ், எல்லாமே பார்த்தீங்களா, நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சுப்ரியா விக்கி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் டேக் கேர் கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.